நாட்டுக்கும் சொத்துக்கள் இருக்கு. அதுல முக்கியமான மற்றும் பிரதானமான சொத்து என்ன தெரியுமா? பொதுத்துறை நிறுவனங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் லாபத்துக்காக உருவாக்கப்படல. நாட்டோட அடிப்படை கட்டுமானத்துக்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அரசால் மக்களுக்கு வரிப்பணத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிறுவனங்கள். எண்ணெய், நிலக்கரி, தபால், ரயில்வே, விமான சேவை, வங்கிகள், ஆயுள் காப்பீட்டுக் கழகம், BSNLன்னு மக்களோட தேவை மற்றும் சேவையில எல்லா இடங்கள்லயும் பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேசத்தோட வளர்ச்சிக்கு ஆதாரமா இருக்கணும்னு அப்போதைய பிரதமர் நேரு உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் மொத்தம் 33. இதுதான் நம்ம நாட்டை வளர்ச்சி பாதையில செலுத்த தொடங்கின ஆரம்ப புள்ளி. அடுத்து வந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி 5 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். அடுத்து வந்த இந்திரா காந்தி 66 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். இவர் ஆட்சியில வங்கிகளை கூட அரசுடைமையாக்கி இந்திய பொருளாதார இயந்திரத்தை முடுக்கி விட்டார். அடுத்தடுத்து வந்த பிரதமர்கள் மொரார்ஜி தேசாய் 9 நிறுவனங்களையும், ராஜீவ் காந்தி 16 நிறுவனங்களையும், VP சிங் 2 நிறுவனங்களையும், நரசிம்மராவ் 14 நிறுவனங்களையும், தேவகவுடா மற்றும் ஐக்கிய குஜரால் சேர்ந்து 3 நிறுவனங்களை உருவாக்குறாங்க. அடுத்து வந்த பாஜக ஆட்சியில அடல் பிகாரி வாஜ்பாய் 17 நிறுவனங்களை உருவாக்குறார். இவரோட ஆட்சியில தான் முதல் முறையா விக்கிர கலாச்சாரத்தை உருவாக்குறார். இவர் 7 அரசு நிறுவனங்களை விற்கிறார். என்னன்னு கேக்குறப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் புதிய இந்தியான்னு சொல்றார். அடுத்து வந்த மன்மோகன் சிங் 23 நிறுவனங்களை ஆரம்பிக்கிறார். இவரு நஷ்டத்துல நடந்துட்டு இருந்த 3 நிறுவனங்களை விற்கிறார். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தவுடனே 23 நிறுவனங்களை விற்கிறார். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவர் இந்த 8 வருடங்கள்ல ஒரு நிறுவனத்தை கூட உருவாக்கல. உழைக்காம சம்பாதிச்சு தான் சேர்க்காம தாத்தன், பாட்டன், பூட்டன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த சொத்தை வித்து திங்கிறவன நம்ம ஊர்ல ஊதாரின்னு சொல்லுவோம். மோடி ஒட்டுமொத்த நாட்டுக்குமே தன்னோட ஊதாரித்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார்.